அனைவருக்கும் வணக்கம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற தமிழ் பாடலை கேட்டிருப்பீங்க. ரொம்ப பழைய பாட்டு, ரொம்ப பிரபலமான பாட்டு. இப்போ அந்த பாட்டுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். ஈரானோட போர் துவங்கி 33வது நாள், நமக்கு 34வது நாள், அமெரிக்காவுக்கு 33வது நாள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத கேட்ட பொழுது தான் நமக்கு இந்த பழைய பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி அவருடைய உரையில் என்ன சொல்லியிருக்கார் என்ற விவரங்களை இந்த காணொளியில் காண்போம். வாருங்கள். ஈரானோடு போர் துவங்கி 33 நாட்கள் முடிந்து நாட்டு மக்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் உரையாற்றியிருக்கிறார். இதற்கு ஒரு நாள் முன்னதாக வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதில் அவர் என்ன சொன்னார்ன்றதை பற்றியும் சொல்லணும். ஒரு பத்திரிகை நிருபர் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, கேஸ் விலை $4 ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விரைவில் ஈரானை விட்டு வெளியில் வரப்போகிறோம், அதுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப நகைப்பீட்கரமான விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்னு நாங்கள் நினச்சோம், ரிஜிம் சேஞ்ச். இப்போ அங்கே ஆட்சி மாற்றம் வந்து விட்டது. ஒரு முறை அல்ல, 2 முறை ஆட்சி மாற்றம் வந்து விட்டது. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மாறி இன்னொரு ஆட்சியாளர்கள் வந்தாங்க, அவங்களும் போய் இப்போ 3வது தலைமை வந்திருக்குது. இந்த 3வது தலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமானவங்க, தே ஆர் வெரி ரீசனபிள் அண்ட் வெரி ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஹோர்மூஸ் நீரிணையை பற்றி அவர் சொன்னது. ஹோர்மூஸ் நீரிணை எங்களுக்கு வேண்டாங்க, ஃப்ரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அவங்க போய் ஹோர்மூஸ் நீரிணையில் நிற்கட்டும், மல்லு கட்டட்டும், வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு ஹோர்மூஸ் நீரிணை வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப்போட வார்த்தைகளில் சொல்லணும்னா, we have got nothing to do with the Strait of Hormuz அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ சொல்லுங்கள், ஹோர்மூஸ் நீரிணையை விட்டு நீரிணையை 48 மணி நேரத்துக்குள்ளே திறக்கணும், 5 நாளைக்குள்ளே திறக்கணும், 10 நாளைக்குள்ளே திறக்கணும், இல்லைனா ஈரான் நாட்டினுடைய மின் உற்பத்தி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு பேசின மாறுதட்டின டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய முன்தினம் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, we have got nothing to do with the Strait of Hormuz. ஓகே, இன்றைக்கு நடந்த அவருடைய அமெரிக்க மக்களுக்கு அவர் நிகழ்த்திய உரையில் என்ன சொல்லியிருக்கிறாரு, மிக விரைவில் நாங்கள் ஈரானை விட்டு வெளியேறுவோம், அதற்கு இன்னும் ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் ஆகும். இது ஒரு விஷயம். அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது, அப்படி நாங்கள் ஈரானை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி ஈரானை மிக கடுமையாக தாக்குவோம், ஈரான் நாட்டை மீண்டும் கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஹோர்மூஸ் நீரிணையை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அந்த ஹோர்மூஸ் நீரிணைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது தன்னுடைய நேட்டோ கூட்டாளிகளை பற்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2வது உலகப் போருக்கு பிறகு நேட்டோ என்ற அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அடிப்படையில் சோவியத் யூனியனுக்கு எதிராக கம்யூனிச சித்தாந்தம் உலக நாடுகளில் பரகிவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த கூட்டணியில் இருந்தது. இப்போ இந்த நேட்டோ என்ற அந்த இராணுவ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் டொனால்டு ட்ரம்பை கைவிட்டு விட்டன. ஆகவே அந்த நாடுகளை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, நேட்டோ கூட்டணியை பற்றி இன்றைக்கி நாட்டுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய உரையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நேட்டோ கூட்டாளிகள் நம்பகத்தன்மைக்கும் விசுவாசத்திற்குமான தேர்வில் தோற்றுவிட்டார்கள், ரொம்ப மோசமாக தோற்றுவிட்டார்கள். ஆகவே நேட்டோ கூட்டணியை விட்டு வெளியேறுவதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு அமெரிக்க நாட்டு மக்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஆற்றிய உரையிலிருந்து அவர் உதிர்த்த முத்துக்கள். இப்போது ஈரான் நாட்டை மீண்டும் ஒரு கற்காலத்துக்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு அவர் சொன்னதை பற்றி ஈரான் என்ன சொல்லியிருக்குது? ஈரான் ரொம்ப கடுமையான ரியாக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. நீ தாயா கற்காலம், ட்ரம்பை பற்றி சொல்கிறாங்க. யூ ஆர் த ஸ்டோன் ஏஜ்,
நீ தான் கட்காலம், ஈரானை இப்படி தாக்கணும்னு நினச்சனா நாங்கள் திருப்பி தாக்குவோம், நாங்கள் திருப்பி தொடுக்கக்கூடிய தாக்குதல் மிக கடுமையானதாகவும் பேரழிவை உண்டு பண்ணுவதாகவும் இருக்கும். ஈரான் நாட்டினுடைய இராணுவ வல்லமையை பற்றியோ ஈரான் நாட்டு இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றியோ உங்களுக்கு போதுமான ஞானம் இல்லை அப்படின்னும் ஈரான் எதிர்வினையாற்றி இருக்குது. இப்போது ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாடு, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அல்லது அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க வேண்டும் அப்படின்னு என்னென்னமோ அஜெண்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி திடீர்னு சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் ஈரானை விட்டு வெளியேற போகிறோம், ஹோர்முஸ் நீரிணை வேண்டாம், ஹோர்முஸ் நீரிணைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இப்படியெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இதுக்கு காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம், நான் கடந்த காணொளியில் சொன்ன மாதிரி அமெரிக்க மக்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய சக்திமிக்க போராட்டம், நோ கிங்ஸ் என்ற தலைப்பில் என்ற அந்த பெயரோடு அமெரிக்க நாடு முழுவதும், அதாவது கடந்த சனிக்கிழமை அன்றைக்கு மட்டும் 80 லட்சம் மக்கள் திரண்டு போராடி இருக்கிறாங்கன்னா அமெரிக்க மக்கள் மத்தியில் டொனால்டு ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அமெரிக்கா இன்றைக்கு முற்றிலுமாக உலக நாடுகளிலிருந்து முற்றிலுமாக தனிவுபட்டு நிற்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு நெருங்கன கூட்டாளிகளாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் முற்றிலுமாக அவரை கைவிட்டு விட்டன. இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஸ்பெயின் பார்த்தோம்னு சொன்னால், ஸ்பெயின் நாட்டு பிரதமர் பெட்ரோ சாnchez அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் நியாயமற்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சட்டவிரோதமானது, நியாயமற்றது. ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்காக எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டார். ஸ்பெயின் மட்டுமல்ல, பிரான்ஸ் நாட்டு அதிபர் எமானுவல் மேக்ரான் ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது, எங்கள் நாட்டோட வான்வெளியை ஈரான் நாட்டை தாக்குவதற்காக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இட்டலி அரசாங்கம் தெளிவாக சொல்லிருச்சு, எங்கள் நாட்டு வான்பரப்பை குறிப்பாக சிசிலி தீவில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ தளத்தை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமெரிக்காவினுடைய ரொம்ப முக்கியமான கூட்டாளி பிரிட்டன், அதனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த போர் எங்களோட போர் இல்லைப்பா, இந்த போரில் நாங்கள் இழுக்கப்பட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்க நாட்டினுடைய நீண்ட நாளைய நண்பர், நெருங்கன நண்பர் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா, அதனுடைய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போது ஈரானில் அமெரிக்கா எதுக்காக போரிடுதுன்றதை எனக்கு புரியலப்பா, என்ன நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஈரான் மீது அமெரிக்கா இப்படி தாக்குதல் தொடுக்குதுன்றதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ மற்ற நாடுகள் சொன்னது எல்லாத்த விடவும் இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம் அப்படின்னு சொன்னால், எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் ஒரு நியாயமற்ற போரை அமெரிக்கா தொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஆக உலக நாடுகள்கிட்டேருந்து உலகத்தில் இஸ்ரேல் என்ற அந்த ஒரு நாட்டை தவிர இன்றைக்கி அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய, ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா கூட நிற்கக்கூடிய நாடு எதுவுமே கிடையாது. அப்போ அமெரிக்கா ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம், அமெரிக்காவில் இன்றைக்கி மக்கள்கிட்ட எழுந்திருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி. மூணாவது, இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவு. அதாவது முதல் 6 நாட்களில் மட்டும் $1200 கோடி அமெரிக்கா செலவிட்டிருக்கிறது. அதாவது முதல் 6 நாட்களில் மட்டும், போர் துவங்கின முதல் 6 நாட்களில் மட்டும் அமெரிக்காவுக்கு ஆகியிருக்கக்கூடிய செலவு $1200 கோடி, ரூபாய் இல்லை. அதே மாதிரி இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் அமெரிக்காவுக்கு $200 கோடி செலவாகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் $200 கோடி செலவாகிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி,
பங்கு மார்க்கெட் சரிவு, விலைவாசி உயர்வு, இப்போ இதெல்லாம் வர்ற நவம்பர் மாதத்தில் அமெரிக்கா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்க போகுது. அதை தான் மிட் டேர்ம் எலெக்ஷன்றாங்க. நவம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்க போகிறது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், ஹவுஸ் ஆஃப் செனட் ரெண்டுக்குமே தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி கடுமையான தோல்வி அடைய போகுது என்பது திண்ணம். அந்த அளவுக்கு அமெரிக்க மக்கள்கிட்ட இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவருடைய கட்சியின் மீது, அவருடைய ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் இப்படிப்பட்ட அறிவிப்பை செய்ய விட்டிருக்கிறது. அதாவது சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, வந்த வரைக்கும் போதும், நாங்கள் ஈரானை விட்டு வெளியேற போகிறோம், ஆனால் 2-3 வாரத்தில் ஈரானுக்கு கடுமையான சேதத்தை நாங்கள் உண்டு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுதான் நம்ம எல்லாம் கவலை கொள்ளக்கூடியது. ஏனென்று சொன்னால், இப்போ இதுவரைக்கும் 34 நாள் இந்த போர் நடந்திருக்கு. உலகத்திற்கே எண்ணெய் சப்ளை செய்யக்கூடிய பகுதி இந்த வளைகுடா நாடுகள் தான், மேற்காசிய நாடுகள். இந்த மேற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களாக இருந்தாலும் சரி, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த போரில் கடுமையான சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சேதத்தை எல்லாம் சரி செய்து இந்த எண்ணெய் உற்பத்தியை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கு 1 ஆண்டு ஆகுமா, 2 ஆண்டுகள் ஆகுமா, நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது குறைந்தபட்சம் அடுத்த 1 ஆண்டிற்கு இந்த உலகம் ஒரு கடுமையான எனர்ஜி கிரைசிஸை சந்திக்க போகிறது. அது மட்டுமல்ல, எப்படி இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய ரசாயன பொருட்கள், அந்த ரசாயன பொருட்களை வச்சு தான் உரம் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த உர உற்பத்தி வீழ்ச்சி அடையக்கூடிய காரணத்தினால உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை, பசி, பஞ்சம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்றதெல்லாம் நமக்கு கடுமையான ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது. ஆகவே இதெல்லாம் உணர்ந்து அமெரிக்கா உடனடியாக ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலை, இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பது தான் உலக மக்களினுடைய விருப்பம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.